சங்கீதம் 147:3 வாசிக்க கேட்போமா? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். தேவன் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஏசாயா 61:1 நீங்கள் வாசிப்பீர்களானால், காணக்கூடாத இந்த இறைவன் மனு உருக்கொண்டு பூமிக்கு இறங்கி வந்தார். எதற்காக? இருதயம் நொறுங்குண்ட மக்களை குணமாக்குவதற்காக. இருதயம் நொறுங்குண்ட மக்களை அவர் ஒருவரால் தான் குணமாக்க முடியும். அவருடைய காயங்களை அவர் ஒருவர் தான் கட்ட முடியும். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவருக்குத்தான் எந்தெந்த இருதயங்கள் உடைந்திருக்கின்றன என்று தெரியும். அந்த காயங்களை எப்படி கட்டி ஆற்றுவது என்று தெரியும். இதற்கென்றே அவர் புறப்பட்டு வந்தார். உலகில் மனு கொண்டு வந்த அவர் இயேசு என்ற பெயரில் உலாவினார். ஒரு நாள் ஆலயம் ஒன்றிற்கு சென்றார். அங்கே தாம் வருகை தந்திருப்பது எதற்காக என்பதை திரும்பவும் மக்களுக்கு இவ்வாறு விளக்கினார். லூக்கா 4:18 இந்த பகுதியை வாசிக்க கேட்போமா? ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயம் உள்ளவர்களை குணமாக்க தேவாதி தேவன் நம் சிருஷ்டிகர்த்தா இந்த உலகில் மனிதனாய் இறங்கி வந்தார்.